சகல தோஷம் நீக்கும் தீர்க்கும் கதலி லட்சுமி நரசிம்ம பெருமாள். பெருமாள் நிகழ்த்திய திருவிளையாடுகளை நிறைவ கேள்விப்பட்டிருப்போம். அதில் சுவாமிவாக தாம் எழுந்தி அருளி உள்ளதை மக்களுக்கு உணர்த்த வாழைப்பழங்கள் மழைத்த திருவிளையாடல் புரிந்த திருத்தலம் சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி திருத்தல செங்கமல்ல வள்ளித்தாயார் சமேத உக்கர கதலி லட்சுமி நரசிம்மர் கோவிலாகும். 1000 வருடங்கள் பழமையான இத்தலம் அக்காலத்தில் மலைவாழ் மக்களின் வியாபார ஸ்தலமாக விளங்கியது. இந்த ஊரில் பக்தர்கள் தங்களின் விளைபொருட்கள், காய்கனிகள் மற்றும் வாசன திரவியங்களை கொண்டு வந்து விற்பனை செய்தனர். அவர்களில் லட்சுமி என்ற பெண்மணி கொண்டு வரும் வாழைப்பழங்கள் தொடர்ந்து காணாமல் போக அப்பெண்ணின் லட்சுமி அந்த ஊர் தலைவரிடம் இதை முறையிட்டார். அதை கேட்ட தலைவர் அது குறித்து விசாரிக்கிறார். ஆனால் 3 நாட்கள் ஆகியும் உண்மையான காரணத்தை அறிய முடியாமல் தொடர்ந்து பழங்கள் காணாமல் போகவே பெருமாளிடம் முறையிட்டு வேண்டுகிறார். அன்று இரவு அவரது கனவில் தோன்றிய பெருமாள் காணாமல் போன வாழைப்பழத்திற்கு தானே காரணம் என்றும் அவர்கள் தங்குமிடத்தில் கதலி வடிவத்தில் சுயம்பு மூர்த்தியாக நான் எழுந்தருளி உள்ளதாக கூறினார். 4ஆம் நாள் காலை தலைவர் மக்களோடு பெருமாள் கனவில் கூறிய இடத்தை தேடி பார்க்கையில் சுயம்பு வடிவாக ஸ்ரீமன் நாராயணன் அங்கு காட்சி கொடுத்தார். 4வது நாள் சுயம்பு மூர்த்தி கிடைத்ததால் தச அவதாரத்தின் 4வது அவதாரமான நரசிம்மர் மூர்த்தி அம்சமாக அவ்விடத்தில் அந்த சுயம்பு மூர்த்தியை பிரதிஷ்டை செய்து மக்கள் வழிபட ஆரம்பித்தனர். பிறகு அதே இடத்தில் தற்போதைய மூலஸ்தானத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரின் ரூபத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வருகின்றனர். கதலி என்றால் வாழைப்பழம் என்று ஒரு பொருள் உண்டு. கருவறையில் மூலவர் கதலி நரசிம்மர் சங்கு சக்கர அபாயகரத்துடன் அழகிய திருமகளை தனது மடியின் மீது அமர்த்தி அலிங்கன திருக்கோலத்தில் தாமரை பீடத்தின் மீது லட்சுமி நரசிம்மராக கிழக்கு நோக்கி திருமுக மண்டலத்தோடு உக்கிரமூர்த்தியாக காட்சி தருகிறார். தோரபாலர்களை வணங்கி ஆலயத்தின் உள்ளே நுழைந்தால் கருவறை எதிரே பெருமாளை வணங்கிய கோலத்தில் மேற்கு நோக்கி கருட சந்நிதி அமைந்துள்ளது. அர்த்த மண்டபத்தில் உத்தஸ்வ மூர்த்தியாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாளும் அருள் பாலிக்கின்றனர். உள் பிரகாரத்தில் குழந்தை பாக்கியம் அருளும் ஸ்ரீ கிருஷ்ணர், பிணிகளை போக்கும் தனவந்திரி மற்றும் திருமணம் பாக்கியம் அருளும் ஆண்டாள், யோக நரசிம்மர் உள்ளிட்ட சன்னதிகளும் அமைந்துள்ளன. ஞானத்துக்கு அதிபதியான ஸ்ரீ ஐகிரவரும் இங்கு உரைகிறார். கோவில் முகப்பில் 41 அடி உயரம் ஆஞ்சநேயர் மற்றும் மண்டபத்தின் 12 ஆழ்வார்கள் உடையவர் ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ தேசிகன் மற்றும் கூரத்தாழ்வார் ஆகியோரை தரிசிக்கலாம். தலைவட்சமாக வில்வ மரமும் தீர்த்தமாக அக்னி தீர்த்தமும் உள்ளன. இத்தலத்தில் சித்ரா பௌர்ணமி விழா மற்றும் ஏகாதேசி திருமஞ்சனமும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. வெவ்வேறு சனிக்கிழமைகளும் இங்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டால் சகல தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. இத்தலத்து பெருமானை மனம் உருகி நெய்தீமை ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமண பேறு புத்திரபாகியம் கிட்டும் என்று வாழ்வில் வளங்கள் வந்து சேரும் என்பது ஐதீகம்.